சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துடைய 3ஆம் கட்ட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. நம்ம ரஜினியும் பாலகிருஷ்ணாவும் இருக்கிற மாதிரி சீன்ஸாக இப்போ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேலும் இந்த படமும் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டு வருது. முதல் பாகம் எப்படி 750 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டியதோ அதே போல தான் இந்த பாகமும் ஈட்டும் என்று நம்பப்படுது. அதற்கு காரணம் இந்த படத்தில் இருக்கும் ஸ்டார் கேஸ்ட் தான். ஏன்னா மோகன்லால், பாலையா, சிவராஜ்குமார் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் அவர்கள் அவரோட டார்க் காமெடி ஜானரை தான் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஜெயிலர் படத்துடைய சீக்குவலாக இல்லாமல் ப்ரீக்குவலாக இருக்க போகுது. அதாவது ஜெயிலராக ரஜினிகாந்த் என்னென்ன பண்ணார் அப்படின்றத வச்சு தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. மேலும் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ஜெயிலருக்கும் அவரோட பேரனுக்கும் இருக்கிற அந்த சின்ன பந்தத்தை இந்த படத்துடைய ஹைலைட்டாக சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்த்தியாக இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை ரைட் பண்ணியிருக்காரா நம்ம நெல்சன். இப்போ முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் எனவும், இந்த பாட்டிலையும் தமன்னா தான் நடனம் ஆடிருக்காங்க எனவும் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. மேலும் இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமன்னா ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காராம். மேலும் இந்த பாட்டு கண்டிப்பாக பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆகும் எனவும், இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்களாம். கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் எனவும், அதாவது கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலை அனௌன்ஸ்மெண்ட் விட போகிறாங்க அப்படின்னு ஒரு அரசல் புரசலான நியூஸ் போய் கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.